இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். லூக்கா 16:9. கற்பனையான சம்பவம் ஒன்று உண்டு. ஒரு நாள் வெண்மேகம் ஒன்று மேல் எழுந்து விண்ணை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது அங்கிருந்து கீழே இறங்கி வருகிற கருப்பு மேகம் ஒன்று எதிரே வர கண்டு அதை விசாரித்தது. கருப்பு மேகமே, நீ எங்கே போகிறாய் என்று. உடனே கருப்பு மேகம், நான் மக்களுக்கும் பூமிக்கும் சேவை செய்ய போய்க் கொண்டிருக்கிறேன் என்றது. அதற்கு வெண்மேகம், சுத்தமா உனக்கு மூளையே இல்லையே, நான் மகிழ்ச்சி நிறை பரலோகத்திற்கு போகிறேன், நீயும் வா, உன்னையும் அழைத்து செல்கிறேன் என்றது. கருப்பு மேகமோ இந்த அழைப்பை புறம் தள்ளி மறுத்துவிட்டு மண்ணை நோக்கி வேகமாய் இறங்கியது. சிறிது நேரத்தில் கருப்பு மேகம் கண்ணுக்கு தென்படாமல் மறைந்து போயிற்று. ஓரிரு நாட்களில் பூமியின் மரங்கள் செடிகள் யாவும் மழையில் குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் பூரித்தபடி நின்று கொண்டிருந்தன. பறவைகள் பாடி அகமகிழ்ந்து கொண்டிருந்தன. பூக்கள் சிரித்து கொண்டிருந்தன. தன் அழைப்பை நிராகரித்த கருப்பு மேகத்தை குறித்து இறக்கப்பட்டவாறே வெண்மேகம் மோட்ச வாசலை அடைந்தது. அங்கே இடமில்லை எனும் பலகை ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து வாயிலில் நின்ற தூதனை நோக்கி, ஓரிடம் கூடவா இங்கு இல்லை? கொஞ்சம் சரியாய் பார்த்து சொல்லுங்களேன், நான் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்வேன் என்றது. அதற்கு அந்த தூதன் வெண்முகிலை நோக்கி, சற்று நேரத்திற்கு முன்பு வரை ஒரு இடம் மட்டும் இருந்தது. திடீரென மேல் நோக்கி வந்த கருப்பு மேகம் ஒன்றிற்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது என்றான். அப்போதுதான் வெண்முகில் தெரிந்து கொண்டது, தூய்மையாயிருப்பது மட்டும் போதுமானதல்ல, ஒருவர் பரலோக பாக்கியம் பெற தன் குடும்பத்தை பேணி ஆதரித்து நடத்தி இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நமக்கு தரப்பட்ட மேன்மைகளை, செல்வத்தை, திறமைகளை எல்லாம் செலவு செய்து பலருக்கும் நாம் வாழ்வளித்திருக்க வேண்டும் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கென்று மட்டும் பதுக்கினால், பயன்படுத்தினால் ஆண்டவர் வருத்தமடைவார். பலருக்கும் உதவவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெறுவதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நான் பிரயாசப்பட்டேன், நான் வருத்தப்பட்டு சம்பாதித்தேன் என்று சொல்லிக் கொள்வது கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, பிறருக்காக நாம் செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய தேவன் நமக்கு அருளும் கிருபையே என்றென்றும் நிலைத்திருக்கும். தவிர மற்ற எதுவுமே நிலைத்திருக்காது. தேவனை பற்றிய நற்செய்தியை பரப்புவதற்காக நமது பொருட்களையும் நமது நேரத்தையும் செலவழிப்பது, திக்கற்றவர்களை உபசரிப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது போன்ற பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். இவையே நித்தியத்திற்கென நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் ஆகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திர ராஜா. அந்த நாட்களில் கூட நாங்களும் கூட ஆண்டவரே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாயும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நற்கிரியைகளை செய்யக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நற்கிரியை நம் கனிகள் எங்களிடையே நிறைந்து காணப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட உதாரண குணத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.